السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பவர்களுக்கு இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் உண்டு. ஒன்று சஹர் செய்வது, இரண்டாவது இஃப்தார். சஹர் செய்வது, சஹர் நேரத்திலே உணவு உண்பது பரக்கத்து பொருந்தியதாக அமைந்திருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஸஹரு, நீங்கள் சஹர் உணவை உண்ணுங்கள். காரணம், அந்த நேரத்தில் உணவு உண்ணுவதில் பரக்கத்து அருள்வளம் இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த அளவிற்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் உணவை உண்ணுவதற்கு யாரையாவது அழைத்தால் பரக்கத்தான உணவு சாப்பிடலாம் வாங்க என்று தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவிற்கு அந்த நேரம் மிக முக்கியமானது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹர் நேரத்தில் உணவு உண்ணுவது பரக்கத்து, அதை விட்டு விடாதீர்கள் என்றார்கள். உங்களால் உணவு உண்ணுவதற்குண்டான சூழ்நிலை அந்த நேரத்தில் இல்லையானால் ஒரு முடக்கு தண்ணீராவது அறிந்து கொள்ளுங்கள். காரணம், அல்லாஹ் தஆலா சஹர் நேரத்திலே உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு அருள் மழை பொழிகிறான். மலக்குமார்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடக்கு தண்ணீராவது குடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். காரணம், எதுவுமே அவர் உண்ணவில்லை, எதுவுமே அவர் அருந்தவில்லை என்று சொன்னால் இறைவன் அந்த நேரத்திலே அருள்மழையை பொழிகிறான் என்று சொன்னார்கள் அல்லவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த கூட்டத்தில் இணையாமல் போய்விடுவார்கள். மலக்குமார்கள் சஹர் நேரத்திலே உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த கூட்டத்திலே சேராமல் போய்விடுவார்கள். ஆகவே ஒரு முடக்கு தண்ணீரா குடிச்சிருங்க, என்னுடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சிடும், மலக்குமாருடைய பாவ மன்னிப்பு தேடுதலும் உங்களுக்கு கிடைச்சிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த சஹர் உணவை உண்ணுவதற்குண்டான நேரம் எதுவரை இருக்கிறது என்றால், சுபஹுடைய நேரம் வருகின்ற வரைக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும், அதாவது இருள் அகன்று வைகறை வெளிச்சம் வருகிற வரைக்கும் உண்ணுங்கள். அந்த வைகறை வெளிச்சம் என்பதுதான் ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, நீங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னாலும் கூட நீங்கள் உண்ணலாம், நீங்கள் பருகலாம். காரணம், அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக பாங்கு கூறுகிறார்கள். அதே நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லிவிட்டால் உண்ணுவதையும் அருந்துவதையும் நிறுத்தி விடுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தஹஜ்ஜுக்கு ஒரு பாங்கு, சுபஹுக்கு ஒரு பாங்கு. இன்றைக்கு கூட உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்க பார்க்கலாம், மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ல 2 பாங்கு இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அதே போல மஸ்ஜித் நபவி மதீனா ஷரீஃபிலும் 2 பாங்குகள் சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் அது தொண்டுவிட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ஃபஜ்ருடைய நேரம் தான் கடைசி நேரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் தான் டைம் இருக்குதுன்னு சொல்லி பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாலே நிறுத்திக் கொள்வது சால சிறந்தது. காரணம், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் சொன்னாங்க, தஸஹர்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹரு உணவை சாப்பிட்டோம். சும்மா குன்னா இல ஸலாத்தி, பிறகு சுபூ தொழுகைக்கு சென்றோம். இப்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, கம் கான கதுரு மாபைனஹுமா, நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்ற சில நேரத்துல அதுக்கும் தொழுகைக்கு போனீங்கல்ல அதுக்கும் எவ்வளவு இடைவெளி நேரம் இருந்தது? செய்து கொண்ட சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 50 ஆயத்தன், 50 ஆயத்துகளை வசனங்களை ஓதினால் எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அவ்வளவு நேரம் இருந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. நம்மளா தான் சொல்லுறோம் காமன் நேரம் இருந்துச்சு, 20 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னு. இப்ப இந்த காலத்துல, அந்த காலத்துல நிமிட கணக்கு மணிக்கணக்கெல்லாம் இல்லையில, அதனால 50 ஆயத்தை ஓதுனா எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் இருந்தது. அப்ப அதனாலதான் இன்றைக்கும் கூட சுபோட நேரம் வரைக்கும் டைம் இருந்தாலும் கூட ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாகவே நிறுத்திக் கொள்வது நல்லது என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்பதால் தான். அப்ப நேரம் என்ன? சுபஹுடைய நேரம். ஒருவர் சாப்பிட்டு கொண்டே வர்றாரு, அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லப்படுது. கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாயில சாப்பாடு இருந்தாலும் அது துப்பிடணும். பாங்கு சத்தம் கேட்டதுக்கு பிறகு வாய் வரைக்கும் வந்துருச்சு, அது உள்ள கொண்டு போயிடணும்னு சொன்னா நோக்கி கூடாம போயிடும். அப்படிதான் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பாங்கு சத்தம் கேட்குது, அல்லாஹ் அக்பர், வாயில தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீரையும் துப்பி விட வேண்டும். சத்தத்துக்கு பிறகு வாயில உள்ள மட்டும் நம்ம குடிச்சுக்கிறோம்னு சொல்லி நீங்க முழுங்கினீங்க, நோன்பே பாழாகி போய்விடும். காரணம் நேரம் முடிந்து போய்விட்டது என்பதுதான். சரி, சில பேரு நியத்து வைக்காம சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்களேன், பிரச்சனை இல்லை. நியத்து வைக்காம சாப்பிட்டாலும் பிறகு நியத்து வச்சு கொள்ளலாம், நியத்தை வச்ச பிறகு சாப்பிடும் சொல்லலாம். ரெண்டுமே மார்க்கத்தில் ஆகமானதுதான். சில பேர் தூங்கிடுவாங்க, சகல நேரத்தில் எந்திரிக்க மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர் பாங்கு சொன்னோன்னு முடிப்பாங்க, ஆஹா சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன செய்ய? இவங்க இந்த நேரத்துல சகல உணவு சாப்பிட முடியாது, நோம்பு வைக்கணும். என்ன நியத்து வச்சுட்டா போதும், அவ்வளவுதான். ஆனா இங்கே சில பேர் தங்களுடைய அறியாமையின் காரணத்தினால சும்மா எப்படி நியத்து வைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாகசத்தை கேட்ட பிறகு திடீர்னு முழிச்சு ஒரு குடத்தை தண்ணீரை வச்சுக்கிட்டு அப்புறம் நியத்து வைக்கிறாங்க. ஏன் ஒண்ணுமே சாப்பிடாம நியத்து வைக்க கூடாதான், இது எங்களை உருவாக்கிட்டது. அப்படி இருக்கிற மார்க்கத்துல அதனால நியத்தை மட்டும் வச்சிருக்க பிரச்சனை இல்லை, ஒரு நோம்பு கிடைத்து விடும். அது சாப்பிடுவது அருந்துவது எல்லாம் அதோடு முடிந்து விட்டது, சுபுடைய நேரத்தோடு முடிந்து விட்டது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பு துறப்பது இஃப்தார் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் நோன்பு துறப்பது தான், நோன்பு திறப்பதல்ல. ஆனா தமிழகத்துல நோன்பு திறத்தல், நோன்பு திறப்பது இந்த வார்த்தை தான் எல்லாரும் மத்தியிலும் இருக்கிறது. ஆனா அசல்ல அதனுடைய சொல் துறப்பது. வைத்த நோன்பை துறந்து விடுகிறோம், ஒன்றிலிருந்து நீங்குவதுதான் துறத்தல். இதுவரை நோன்பு வச்சிருந்தோம், அதுல இருந்து நீங்களும், ஆகவேதான் துறத்தல். ஆனால் அது நாளடைவில் மருவி திறத்தல் என்றாகிவிட்டது. என்னத்து போட்டு போட்டா வச்சு திறக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனா அவங்க துறக்கிறது. இந்த நேரத்திலே என்ன அணுகுமுறைகளை கையாள வேண்டும் என்பதை கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பொதுவா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோன்பாளி நோன்பு துறக்கிற நேரத்திலே செய்கின்ற துஆ எந்த திரையும் தடையும் இல்லாமல் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்றார்கள். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சில பேர் துஆ செஞ்சா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் எந்த திரையும் இல்லாம அங்கீகரிக்கப்படும். அப்படி ஒன்று. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவர் பயணத்தில் இருக்கிறாரு, துஆ செய்கிறாரு, அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு துஆ செஞ்சா அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். அந்த வரிசையிலே தான் நோன்பாளி நோன்பு துறக்கிற நேரத்திலே செய்கின்ற பிரார்த்தனை இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள். ஆக அந்த நேரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்ட கேட்டங்கள், கோரிக்கைகள் எவ்வளவு இருக்குது, தேவைகள் எவ்வளவு இருக்குது, எல்லாவற்றையும் அந்த நேரத்திலே இறைவனிடம் கேளுங்கள், நிச்சயம் இறைவன் அங்கீகரிப்பான். அற்புதமான நேரம். ஒரு குறித்த துஆவும் கூட இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவோடு இருக்கிறாங்க. ரஹபல் வம்பு வபத்தல்லத்தில் ரூஹு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷாஅல்லாஹ். அப்படி ஒரு துஆவை ஓதி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், ரஹபல் வம்பு தாகம் தீர்ந்து விட்டது, வபத்தல்லத்தில் ரூஹு நரம்புகள் ஈரம் அடைந்து விட்டன, வஸபத்தல் அஜ்ரு கூலி உருவாகி உறுதியாகி விட்டது,
இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு துஆவை ஓதினார்கள் என்று அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் வழமையாக ஓதுகின்ற அந்த துஆ தான் அல்லாஹும்ம லக்க சும்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து. இறைவனே, உனக்காக நோன்பு நோற்றேன், நீ தந்த ரிஸ்கை கொண்டு நோன்பு துறக்கிறேன். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதிலே தான் சில வார்த்தைகளை இணைத்து நாம் கூறுகிறோம். இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தது. ஆனால் இந்த இரண்டு துஆக்களையும் ஓத வேண்டாம் என்று கூறுபவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே சில அமைப்புகள் வச்சிருக்கிறாங்கல்ல, மக்களை நல்வணக்கத்திலிருந்து தடுப்பதற்காகவே இயக்கங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. நன்மைகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது, வணக்க வழிபாடுகள் எல்லாம் நாளடைவிலே மருகி வருகிறது. இந்த நேரத்தில் போய் அதை செய்யாத, இதை செய்யாத, அது பலவீனம் இப்படி சொல்லி சொல்லி மக்களை எல்லாம் வணக்க வழிபாட்டிலிருந்து அகற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். சிலர் இதற்கென்று இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பலவீனமான ஹதீஸை என்றாலும் கூட இதை சொல்லி தந்தது யார்? பலவீனம் என்று சொல்லி தந்தது யார்? முஹத்திஸீன்கள் தானே, ஹதீஸ்கள் இமாம்கள் தானே. அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஹதீஸான ضعيفுக்கு தீர்வு யஜூஸுல் அமலு பில் ஹதீஸில் ضعيஃபி. ضعيஃபான ஹதீஸை கொண்டும் கூட அமல் செய்வது ஆகும் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ضعيف என்பதை ضعيف என்போம், அதற்கு அவர்கள் சொல்லி தந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன இரட்டை அளவோடு அமல் செய்வதிலிருந்து. சரி, நான் கேட்கிறேன், ஹதீஸே இல்லைன்னு வச்சுக்கிறேன், ஒரு பேச்சு ஹதீஸே இல்லை, இவர் என்ன சொல்றாரு? யா அல்லாஹ், உனக்காக நோன்பு வச்சேன் சொல்லக்கூடாதா? வேற என்னதான் சொல்றது? அடுத்து அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், நோன்பு திறக்கிறேன், இது நீ தந்த ரிஸ்க், அதை வச்சு நோன்பு திறக்கிறேன் சொல்லக்கூடாதா? ஆனா ஹதீஸே இல்லைன்னு வச்சுக்கோப்பா, சொல்லக்கூடாதா? வேற யார் தந்த ரிஸ்க்? அது அல்லாஹ் தந்ததுதான். அதான் சொல்றாரு. வேற யாருக்கான நோன்பு வச்சாரு? அல்லாஹ். அதான் சொல்றாரு. அவரு இருக்கிறதான்னு சொல்றாரு. நல்வணக்கங்களை விட்டெல்லாம் தடுத்து கொண்டே போகிறீர்களே, இதற்கென்று ஒரு அமைப்பா, இயக்கமா? பாவம், அப்பாவி இளைஞர்கள் இவர்கள் சொல்வதால் கேட்டு கேட்டு எத்தனையோ வணக்க வழிபாடுகளை இழந்து இருக்கிறார்கள் இந்த அப்பாவி இளைஞர்கள். அதான் போகக்கூடாத இடத்துக்கு போனா அதான் தண்டனை. அந்தந்த உலகத்துல ஏன் கொண்டு போனீங்க? வணக்கம்லாம் செய்ய முடியல. சரி, இந்த இளைஞர்களாவது விவரம் தெரிந்திருந்தால் லைஃப்னு சொன்னியல, லைஃபை பத்தி முஹத்திஸீன்கள் ஹதீஸ் இமாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கணும். அவங்க சொல்லுவாங்க அமல் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் எங்களை செய்ய வேணாம்னு இருக்க என்று கேட்டுப்பாங்க இந்த இளைஞர்கள். பாவம், அப்பாவி இளைஞர்கள், மார்க்கம் தெரியல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த துஆவை நாம் ஓத வேண்டும். அடுத்து அந்த நோன்பு துறக்கிற நேரத்திலே எந்த உணவை முதலாக உட்கொள்வது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தும் காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழமை இருந்தது. நோன்பு துறக்கிற நேரத்திலே பேரித்தங்கனியை தான் முதலாக கொண்டுவார்கள். அதிலே கூட ஈரமான பேரித்தங்கனிக்குத்தான் முதலிலும் கொடுப்பார்கள். அந்த ஈரமான பேரித்தங்கனி இல்லையானால் காய்ந்த பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பு துறப்பார்கள். பேரித்தங்கனியே இல்லையானால் தண்ணீரை கொண்டு நோன்பு துறப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவர்களே சொன்னாங்க, உங்களில் யாராவது நோன்பு வச்சிருந்தா நோன்பு துறக்கிற நேரத்துல பேரித்தங்கனியை கொண்டு நோன்பு துறங்க, கிடைக்காத பட்சத்தில் தண்ணீரை கொண்டு நோன்பு துறங்க என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸும் திருமீதியில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு துறக்கிறது எப்போ? சூரியன் மறைந்ததற்கு பிறகு, அதாவது மகரிபுடைய நேரம். இங்கே கூட விரைந்து நோன்பு துறப்பது நல்லது என்ற ஹதீஸில் இருக்கிறது. அதையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ ஹதீஸ்களை தவறாக புரிந்த கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலு நாஸு பிஹைரின், இந்த மக்கள் என் உம்மத்தினர்கள் ஹைரிலே இருப்பார்கள். மா அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு துறப்பதை தீவிரப்படுத்தும் காலமெல்லாம். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நோன்பு துறக்கிறத லேட் ஆக்காம தீவிரமாக சீக்கிரமா செஞ்சா என் உம்மத்து ஹைரில் இருக்குது ஹதீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக ஸல்லல்லாஹு சொன்னாங்க? அதை பார்க்க வேண்டாமா? ஒன்றை ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் என்றால் ஏன் சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள், இந்த நேரத்தை சொன்னார்கள் என்பது பார்க்க வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல யஹூதிகளும் நசாராக்களும் நோன்பு துறப்பாங்க இஷாவுடைய நேரத்துல.
நோம்பு திறக்கிற நேரம் மகரிபே வந்துருது, இஷா வரைக்கும் லேட் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அப்படி செய்யாதீங்கன்றாங்க. நேரம் வந்துருந்தா செய்யுங்கன்னாங்க. ஆனா இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, நேரம் வந்துருச்சா மகரிபு பாங்க சொல்றது 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சீக்கிரமா நோம்பு திறக்கணும்ல அப்படின்னு அவசரப்படுகிறார்கள். ஏங்க பழுவுள்ளா பரிசுத்து இருந்தீங்க, பட்டியல் இருந்தீங்க, தாண்டித்து இருந்தீங்க, கடைசி நேரத்தில் அவசரப்பட்டு வெள்ள திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதமாங்கல்ல அந்த மாதிரி ஏன் 5 நிமிஷம் பொறுத்தா என்ன இல்ல சீக்கிரம் சீக்கிரம்னா என்ன சீக்கிரம் அடையில புரியல. யஹூத நஸாரா மாதிரி செய்யாதீங்க அப்படின்னாங்க. நீங்க கரெக்டா சூழல் மறைஞ்சவங்க இப்போதுடைய கணக்கெட்டு வர செய்றீங்களே, ஒரு நொடி பொழுது வித்தியாசம் வந்து என்ன செய்வீங்க, மைக்ரோ பாயிண்ட் செகண்ட் வித்தியாசம் வந்து என்ன செய்வீங்க. அதனால 5 நிமிஷம் சரி உதாரணத்துக்கு சொல்ல சிந்திக்கிறதுக்காண்டி சகுரு உணவை பிற்படுத்துவதால் நல்லது. சகுரு உணவை பிற்படுத்த நல்லதுங்கிறதுனால பாபு சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோமா இல்லையில 10 நிமிஷம் முன்னால முடிகள் பண்ணவா சலாதாமல் செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி தாங்க இதுவும் சீக்கிரம்னா அதான் அர்த்தம். அதுக்காக வேண்டி சூரியன் மறந்து விட்டதை உடனே செய்யலாம் அப்படின்ட்டு நன்மைகள் எழுந்துற வேணாம். இப்ப நம்ம செய்யறோம் இதுதான் கரெக்ட். எதுலையுமே ஒரு பேணிக்க வேணும். ஏன் சலாதம் சீக்கிரம் யஹூத நஸாரா மாதிரி செய்யுங்க அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப லேட் பண்றாங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பு நோற்ற நிலையிலே மருந்து போடலாமா, அது என்ன காதுக்கு மருந்து ஊத்தலாமா, மூக்குக்கு மருந்து போடலாமா, கண்ணுக்கு மருந்து ஊத்தலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. காதுக்கு மருந்து ஊற்றக்கூடாது, மூக்குல மருந்து போடக்கூடாது. ஏன், அதுவெல்லாம் வயிற்று உள்பகுதிக்கு சென்று விடுகிறது. அந்த காதுல மருந்து ஊற்றினா வயிற்று உள்பகுதிக்கு செல்லும், மூக்கிலே ஊற்றினாலும் அப்படித்தான் வயிற்று உள்பகுதிக்கு செல்லும். ஆனால் கண்ணிலே ஊற்றினால் வயிற்று உள்பகுதிக்கு செல்லாது. கண்ணில மருந்து போடலாம், காதுக்கும் மூக்குக்கும் கூடாது, கண்ணிலே மருந்து போடலாம். சில பேர் கேட்கிறாங்க, இந்த கண்ணுக்கு மருந்து போடும்போது அதன் சுவை சில கட்டங்கள்ல தொண்டையில தெரியுதுங்கிறாங்க. ஆமா அதோட பாதிப்புங்கிறது இருக்கும், ஆனா உள்ள போகாது, வயிற்று உள்பகுதி போகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே சுகமா போட்டிருக்கிறார்கள். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், கண் வலியா இருக்குது, நான் சுகமா போட்டுக் கொள்ளலாமா, நான் நோன்பு வைத்த நிலையில சுகமா போட்டுக் கொள்ளலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகமா போட்டுக்கிறேங்க என்று அனுமதி வழங்கினார்கள். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே நாம் புரிந்து கொள்கிறோம், கண்ணுக்கு போடுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை, காது மூக்குக்கு தான் போடக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சில பேருக்கு கடமையாகிவிடும், குளிப்பு கடமையாகிவிடும். இவர்கள் குளிப்பதற்கு டைம் இருக்காது, சுபுஹ் நேரமும் வந்துடும், குளிக்கலையே சுபுஹ் நேரம் வந்துருச்சே நோன்பு கண்டினியூ பண்ணலாமா? தாராளமா நீங்க நோன்பு வைக்கலாம், குளிக்காவிட்டாலும் கூட. காரணம், குளிப்பதற்குண்டான நிபந்தனை நோன்புக்கு கிடையாது, தொழுகைக்கு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு இந்த சட்டத்தை சொல்லித் தருவதற்காகவே ஒருவர் அப்படி செய்து காட்டினார்கள். இதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிப்பு கடமையானது மின் கைரி ஹுல்மின், கனவுல ஏற்படும்ல அதனால அல்ல. ஏன்னா பொதுவாக ஆண்களுக்கு கனவுல வெளிப்பட்டாக்க குளிப்பு கடமையாகும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விளக்கத்தை நாம பாருங்க, கனவினால் அல்ல அப்படின்னு அர்த்தம், தாம்பத்திய உறவுனால அர்த்தம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் இந்த கனவிலே ஏற்படுவது மற்றவர்களுக்கு ஏற்படுவது அல்லவா, இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான பிரத்யேகமான சிறப்பம்சங்கள் இதுவும் ஒன்று. கனவிலே மற்ற ஆண்களுக்கு ஏற்படுவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படாது. அப்ப அங்கே குளிப்பு கடமை, தாம்பத்திய உறவால் கடமை. இப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குளிப்பு கடமையானது, குளிக்கவில்லை, ஃபஜ்ர் நேரம் வந்து விட்டது, பிறகுதான் குளித்தார்கள், நோன்பையும் கண்டினியூ பண்ணார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் முன்னாடியே குளித்திருக்க முடியாத? முடியும், இந்த உம்மத்துக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. உங்களால் குளிக்க முடியாவிட்டாலும் உங்கள் நோம்புக்கு பிரச்சனை இல்லை, நோம்பை நீங்கள் தொடரலாம் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் இவ்வாறு செய்தும் காட்டுகிறார்கள். ஆனா நோம்புக்கு தான் இது,
சுப தொழுவதால குளிச்சுதான் ஆகணும். வைகுண்டும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் குளிப்பு கடமையாக இருந்தால் தொழுவதற்காக நீங்கள் சுத்தமாகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான், தொழுவதற்கு குளிச்சுதான் ஆகணும். அது மட்டுமல்ல, நோம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அனுமதி. அதுக்காக குளிக்காம ரொம்ப நேரம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாருங்க, பாதிப்பு நமக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டிலே வணங்குவதற்காக உருவங்கள் உண்டோ அந்த வீடு, நாய் எந்த வீட்டிலே இருக்கிறதோ அந்த வீடு, ஜுனுபானிகள் குளிப்பு கடமையானவர்கள் குளிக்காம வந்திருக்கிறாங்கல்ல அந்த வீடு, இந்த வீட்டிலே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்கள் நோன்பை தொடரலாம், ஆனால் எவ்வளவு சீக்கிரம் குளித்து விட வேண்டுமோ குளித்து விட வேண்டும், தொழிலுக்கும் குளித்து விட வேண்டும், நோம்புக்கு பிரச்சனை இல்லை என்கின்ற சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போன்று நோம்புக்கு நிய்யத்து மிகவும் அவசியமாகும். நோம்புக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா வணக்கங்களுக்குமே அப்படித்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் அல்லவா, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் எந்த வணக்கம் செய்தாலும் இஹ்லாஸான நிய்யத்தோடு செய்ய வேண்டும் என்று தான் அவர்கள் கட்டளை இடப்பட்டுள்ளார்கள். அந்த இஹ்லாஸான நிய்யத் அல்லாஹ் சொல்றான்ல, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே தொழுகையாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், உம்ராவாக இருந்தாலும், நோம்பாக இருந்தாலும் நிய்யத் அவசியம். அந்த நிய்யத்து அவசியம்னாலதான் சில ஊர்வலம் தராவிக்கு பிறகு வித்திரு சொல்லி கொடுப்பாங்க. ஏன் பிறகு வீட்டுக்கு போறாரு, தூங்கிடுவாரு, நிய்யத் வைக்காம இருந்தாலும் இங்கே நிய்யத் வச்சுட்டாங்க. அதுக்கான இன்னொரு தடவை நிய்யத் வைக்கணும் அவசியம் கிடையாது. இங்க சொல்லி தந்துருக்கிறாங்க, நான் வீட்டில் போய் சடலாம் சாப்பிட்டு நிய்யத் ஒரு தடவை வச்சா போதுங்க. அந்த இரவு நேரத்துல எந்த நேரத்தையும் வைக்கணும், நிய்யத் வச்சுதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நிய்யத் வச்சுட்டீங்க, அதுக்கு சாப்பிடுறீங்க, சாப்பிடலாம், சாப்பிட வேண்டிய டைம் சூப்பர் இல்லையா, ஓவர்தான். சில பேர் ஏதாவது சாப்பிடுங்க, நிய்யத் வச்சுட்டேன் இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களாக ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த நிய்யத்திலே கூட நவைத்து சோம கதின், நம்ம வார்த்தைகள் சொல்வது அப்படிதான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நிய்யத்துங்கிறது மனசால நினைக்கிறதே தான். மனசுல நினைக்கிறத நாவிலே சொல்வது சிறந்தது. ஆகவேதான் நவைத்து சோம கதின். உடனே சில பேர் நிய்யத்துண்டா மனசு நினைக்கிறது தானே, நீங்க நாவிலே சொல்லுங்க, மனசுல நினைக்கிறதா நிய்யத்து யாரும் வருத்தது? எல்லாரும் தெரிஞ்சதுதான் மனசு நினைக்கிறதா நிய்யத்து. வாயில சொல்லலாம சொல்லக்கூடாது, அந்த சொத்துல பேசாம அது வாயிலே சொல்வதா நிய்யத்துங்கிறது. மனசு நினைக்கிறது தான் நிய்யத்து. நாவிலே சொல்வது ஏற்றமானது. மனசிலே நான் என்ன நினைக்கிறேனோ அதை என் நாவிலே மொழிகிறேன். இறைவனுக்காக நோன்பு நோக்கிறேன் என்பதை என் மனசில் நான் நினைத்ததை என் நாவினாலே மொழிகிறேன். என் ரப்புக்காக இந்த நோன்பை நோக்கிறேன். என்ன பிழை கண்டீர்கள் இதுல? இறைவனுக்கு வகூலு கௌலன் சதீதா என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க நல்லா சொல்றாங்க. அந்த ஆய்வு தான் எங்களுக்கு ஆதாரம். இறைவனுக்காக நான் நோன்பு வைக்கிறேன், நான் சொன்னேன், நல்ல வார்த்தை இல்லையா? நல்ல வார்த்தை நல்லா சொல்லிருக்கேன், நல்லதை பேசுங்க, அதுக்காக நான் சொன்னேன். ஆதாரம் சொல்லதான் நாங்க செய்யறோம். ஆனா அதுக்காக வேண்டி நியத்து இல்லாம நாவல் மட்டும் ஒரு சொன்னாரு, கூடுமா? கூடாது. ஒரு ஆள் நாவிலே சொல்ல வேண்டிய மனசு நினைச்சாரு, கூடுமா? கூடும். ஏன் அசல் நியத்தை மனசு நினைக்கிறது தானே. இது 100 சிறந்தது, மிகச் சிறந்தது. மனது நியத்து வச்சோம், அது நாவிலும் முடியாது. அதனாலதான் இந்த நேரத்திலே நவைத்து சோம கதி, சில ஆரம்பித்து சொல்லுவாங்க, எல்லாம் கத்துங்கிறீங்க. கத்துனா நாளைக்குல நம்ம மார்க்கத்துலதான் மதுரைபானாவே நேரம் தொடங்கிறதுல. நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல மதுரைக்கு வந்துட்டா நாளின் தொடக்கம். ஆங்கில கிழமை நைட்டு 12 மணி. அப்ப நமக்கு அப்படி இல்லை, மதுரைக்கு தான். அப்ப நீங்க நைட்டு தான் வைக்கிறோம், அந்த அன்னைக்கு தான் நோம்பு வைக்க போறோம். அடுத்த நாள் பகல் அந்த அன்னைக்கு சேர்ந்தது தானே. அப்ப இன்று என்று தான் நீங்க சொல்லணும், நாளைங்கிறீங்க. அடுத்த வைக்க போறீங்க, அன்னைக்கு தான் வைக்க போறீங்க. அதனால அரபு மொழி தெரிந்தவர்கள் கத்துன்னு எப்படி சொல்றீங்க? கத்துன்னா நாளையாச்சு. தமிழ்ல உள்ளவங்க என்ன நாளை பிடிக்கிறீங்க, இன்று பிடிக்கிறதால சொல்லணும் என்று அவர்களின் அறியாமல் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஏதோ யோசிக்கிறோம், யாரும் யோசிக்காத அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கருத்தை சொல்லி அவருடைய அறியாமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாளை என்றால் என்ன அர்த்தம் அதை பாருங்க. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு பொருள், அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அப்படி ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு அவங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிக்ஷனரி போய் பார்த்துங்க. விவகாரத்தை எழுப்புவதற்கு முன்னாலே அது சம்பந்தப்பட்ட ஞானத்தை பெற வேண்டும், பிறகு விவாதம் செய்ய வேண்டும்.
நாளை என்பது என்ன மீனிங் போட்டு ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி பார்க்கணும், முடிவுக்கு வரணும், பார்க்கணும், அப்புறம் பேசணும். நாளைங்கிறது என்ன அர்த்தம்? அடுத்த நாள் அர்த்தம் இருக்குது, பகல் அர்த்தம் இருக்குது. நாம் சொல்றோமே நாளை பிடிக்க பகலில் பிடிக்க. நோன்பு என்பது பகல்ல வைக்கிறது தான், இரவுல வைக்கிறது இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டாங்கல்ல, பகல்ல தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி. பகல்ல தான் நோன்பு வைக்கிறோம், நாளை பிடிக்க பகல் பிடிக்க. இவர் இன்றுன்னு சொல்லாதீங்க, தப்பா? சரி, நாளை ரைட்டு தான், இன்றுன்னு சொன்னா தப்பா? தப்பு தான். ஏன்? இன்று என்றால் இரவையும் எடுக்கும் பகலையும் எடுக்கும். இன்று பிடிக்க என்றால் நான் இரவிலும் நோன்பு வைக்கிறேன் பகலிலும் நோன்பு வைக்கிறேன்னு அர்த்தம் வந்துடும். இன்றுக்கு பகல் மட்டும்தான் எடுக்குமா? இன்றுக்கு இரவு மட்டும்தான் எடுக்குமா? ரெண்டே எடுக்கும்ல. அல்லாஹ் சொன்னான் பகல்ல நோன்பு வைங்க, இவர் சொல்றாரு இல்ல இல்ல நைட்ல தான் நோன்பு வைப்பேன். இன்று இல்லைக்கா நைட்ல தான் வந்து அது பிழை. மார்க்கம் சொன்னதுக்கு மாற்றமாக இவர் நியத்து வைக்கிறாரு. அதனால் நாளை பிடிக்க பகலை பிடிக்காதான். இதையே தாங்க அரபு மொழியில கதங்கிறோம். கதுங்கிற வார்த்தைக்கு இந்த நாளைன்னு சொல்லப்பட அந்த நேர் வார்த்தை அரபில அதான். நம்ம முன்னோர்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே பாண்டித்துவம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அரபு மொழியும் அப்படித்தான். கதுங்கிற சொல்லுக்கு தமிழிலே அற்புதமான வார்த்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு கிராமத்து தோழர்னு சொல்றாரு, நாங்க எங்க பகுதியிலும் படம் பார்த்துட்டோம், ஆனா மதீனா ஷரீஃப்ல பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, அர்தன் ஃபின்னாஸ் யா பிலால், பிலால் அவர்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க அன் யஸூமு கதன்ங்கறாங்க. திரும்பிங்கற பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப நாளைனா அடுத்த நாளா? இரவு தானே சொன்னாங்க, கதன் தாங்கல்ல, அடுத்த நாள்ல பகல் அர்த்தம். கதனுக்கு அந்த அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு கூட அரபு மொழியில லஞ்சுக்கு கதான் தான் சொல்லுவாங்க. காலையிலே சென்றான் கதா, காலையிலே சென்றான். கதாவுக்கு காலை என்ற அர்த்தம் இருக்கு, முற்பகல் அர்த்தம் இருக்கு. நாளைக்கு அப்படித்தான். எவ்வளவு அற்புதமான வார்த்தையை முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதீதம் அந்த வார்த்தைங்க கதங்கிறது. அதனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால நீயத் என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக கடைசியாக ஒரு வார்த்தை, நோன்பு நோற்ற நிலையிலே இரத்த தானம் செய்யலாமா? அல்லது மருத்துவமனைக்கு செல்கிறோம், டாக்டர் சொல்றாரு உங்களுடைய பிளட் டெஸ்ட் பண்ணணும், நாங்க எடுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப நோன்பு வைத்த நிலையிலே டெஸ்டுக்காக வேண்டிய ரத்தத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாம், இரத்த தானம் செய்யலாம். இரத்தத்தை வெளியேற்றுவதால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே இரத்தத்தை வெளியேற்றி இருக்கிறார்கள். யஹ்தஜமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாயிம். அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தத்தை வெளியேற்றினாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவங்க இரத்தத்தை வெளியேற்றினாங்க. பிளட் டெஸ்ட் அப்ப இருந்துச்சா? இல்ல. அல்ல ஒரு நாள் ரத்தத்தை வெளியேற்ற கொடுத்தாங்க, ரத்தத்தை ஏற்றுறதுன்னு இருந்துச்சா உடம்புல? இல்ல. அப்ப ஏன் வெளியேற்றுறாங்க? அது ஹிஜாமாங்கிற மருத்துவ சிகிச்சை முறைகள் அதுவும் ஒன்று இன்னைக்கு இருக்குது. ஹிஜாமா பெரும்பாலும் யாருக்கும் தெரியறது இல்லை. ஆனா சில பேர் அந்த சிகிச்சை முறை இன்னைக்கு கையாண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. அது இருக்கிறது. ரத்தத்தை வெளியேற்றி விட்டால் பல நோய்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. ஏன்னா அசுத்தமான ரத்தம் வெளியே போச்சு. ரத்தம் வெளியேற்ற புது ரத்தம் சுரங்கும், உடனே சுரக்கும். நாங்க இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்கல்ல, ரத்த தானம் செய்ய உடம்பு நல்லதுங்கிறாங்கல்ல, அதனாலதான் எனக்கு இருக்கிற ரத்தத்தை கொடுக்கறது நல்லதுங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரத்தத்தை கொடுத்தா புது ரத்தம் சுரக்கிறது, வியாதிகள் வராது. இந்த முறை அன்னைக்கும் இருந்தது. இதை செய்வதற்கு சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கு பேர் தான் ஹஜ்ஜாம். இன்னைக்கு ஹஜ்ஜாம் சொன்னா நாமிதற்கு சொல்றாங்க. ஹஜ்ஜாம கூப்பிடுங்க கிராமங்கள் எல்லாம். யாருக்கு முடிவெற்றவருக்கு ஹஜ்ஜாம்ங்கிறாங்கல்ல. ஆனா ஹஜ்ஜாங்கிற வார்த்தை இந்த ரத்தத்தை வெளியேற்றுவதற்கு சொல்லப்படக்கூடியதுதான். அதுக்கு சில பேர் பயிற்சி எடுத்தவங்க இருந்தாங்க. கால் நரம்புல இருந்து எடுப்பாங்க, தலையின் உச்சி பகுதியிலிருந்து குங்குமா இருக்கும், அது குத்தி உறிஞ்சி எடுப்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே இந்த ஹிஜாமா சிகிச்சை முறையை கையாண்டு இருக்கிறார்கள். ஆகவே ரத்தத்தை வெளியேற்றலாம் என்கின்ற சட்டத்தை நாம் புரிந்து கொள்வோம். நோன்பு நோற்று அதனுடைய பலன்களை அடைகின்ற நல்லவர்களாக எல்லாம் இறைவன் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.